வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிறுநீரக சாறு. அது எந்த அளவுக்கு நம்ம உடம்புல முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்க்கலாம். இந்த சிறுநீரக சாறு எங்க இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய கிட்னில தான் இருக்கும். இந்த சிறுநீரக சாறு 2 வகையா பிரிக்கலாம். எதன் மூலியமா சேமிக்கப்படுதுன்னா பாலியல் சாறு, அதாவது ஆண் மற்றும் பெண் கிட்ட இருந்து கிடைக்கிற பாலியல் சாறு, பிளஸ் அன்றாடம் நம்ம எடுத்துக்கிற உணவு சாறு. இது மட்டும் இல்லாம காற்றுல இருந்து கிடைக்கிற சாறு. இது எல்லாம் இணைந்துதான் சிறுநீரக சாரா நம்ம உடம்புல சேமிச்சு வச்சிருக்கு, அதாவது கிட்னில. இந்த சிறுநீரக சாறு நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். இப்ப நான் கையை காலை அசைக்கிறேன் அப்படின்னா அதற்கும் அந்த சிறுநீரக சாறு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. இப்போ ஒரு வேளை எனக்கு ரொம்ப சூடா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்னால கையை அசைக்க முடியாது, ஒரு வித பெயின் இருக்கும். அதே குளிர்ச்சியா இருந்தா எனக்கு கையை தூக்கவே முடியாது, கையை தூக்கவே மாட்டேன், என்னால ரொம்ப வெயிட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுவே சூடு அதிகமாயிடுச்சுன்னா கை என்னால நீட்ட முடியல, கை வலிக்குது, முட்டிக்குன்னுவாங்க. அப்ப இந்த கிட்னில இருக்க சாறு சமனா, அதாவது கதகதப்பா இருந்தா மட்டும்தான் நம்ம கையை காலை அசைக்க முடியும். எந்த ஒரு வேலை செய்யறது இல்ல, நல்லா தூங்குனீங்க நிம்மதியா, இது எல்லாத்துக்கும் இந்த சிறுநீரக சாறு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. இந்த சிறுநீரக சாறு தன்னுடைய தன்மையை 7 வருடங்களுக்கு ஒரு தடவை மாத்திக்கிட்டே இருக்கும். அது மாறும்போது தான் நம்மளும் பருவங்களுக்கு ஏற்ற மாதிரி, ஒரு 8 வயசு ஆயிடுச்சு, இவனுக்கு 16 வயசு ஆயிடுச்சு, இவன் ஒரு வயசுக்கு வந்துட்டான் அப்படி நம்ம ஒரு ஸ்டேஜ் மாறதுக்கும் இந்த சிறுநீரக சாறு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. நம்ம அந்த தன்மை மாறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது நம்மளுடைய மண்ணீரல் தான். நம்ம அன்றாட எடுத்துக்கிற உணவுல காற்றுடன் இணைந்து உணவு சாறு பிளஸ் பாலியல் சாறு இணைஞ்சுதான் நம்மளுடைய கிட்னில சிறுநீரக சாரா இருக்கு. இந்த சிறுநீரக சாறு தான் நம்ம உயிர் ஓட்டத்துக்கே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா. நம்மளுடைய சிறுநீரகம் நல்லா இருந்தாதான் நம்ம உடம்புல இருக்க எலும்புகள், பற்கள், மஞ்சை அப்படின்னு சொல்ற இந்த எலும்புக்குள்ள அந்த ஒரு ஜவ்வு தன்மை, இது எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சிறுநீரகம் ரொம்ப முக்கியம். அப்போ நம்மளுடைய பற்கள் நல்லா இல்லை அப்படின்னா, பல் ஒரு சிலருக்குலாம் உடஞ்சிக்கிட்டே இருக்குன்னுவாங்க, அப்போல்லாம் அந்த இடத்துல சிறுநீரகம் பலவீனமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இன்னும் ஒரு சிலருக்கெல்லாம் முடக்குவாதம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, மூட்டுக்கு வீங்கிக்கிட்டு இருக்கும். இதற்கெல்லாம் முக்கிய காரணம் என்னன்னா சிறுநீரகம் பலவீனமாக இருக்குது. அப்போ முடக்குவாதம் இருக்கிறவங்க நீங்கள் எலும்பை ட்ரீட்மெண்ட் கொடுக்கறத விட, எலும்பு வீக் ஆயிடுச்சு இல்லை அதுக்காக வலிக்கு மாத்திரை எடுக்கிறத விட, அதற்கு பதில் சிறுநீரகத்துக்கு நம்ம சக்தி கொடுத்தாவே, இயற்கை முறையில் அதுக்கு எனர்ஜி கொடுத்தாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம முடக்குவாதிலேருந்து 100% வெளியேறலாம். ஆரம்ப கட்டத்தில் தான் நீங்கள் முடக்குவாதம் இப்போ தான் எனக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க, 1 வாரம் தான் ஆகுது, இல்லை நான் 1 வருஷம் தான் ஆகுது முடக்குவாதத்துக்கு நான் டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, கம்பல்சரி 100% இயற்கையில் 100% கிளியர் பண்ணிடலாம். ஆனால் நான் கிட்டத்தட்ட 10 வருஷமாக அந்த முடக்குவாதத்துக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா, இது இயற்கையில் சரியாகும்னா சரியாகும், பட் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு, அப்போ ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்கணும்னா என்னது, நம்மளுடைய சிறுநீரகம் பலவீனமாக இருக்குது, சிறுநீரகத்துக்கு எனர்ஜி கொடுக்கும்போது படிப்படியாக வெளியேற ஆரம்பிக்கலாம். சரி, இப்போ நான் இப்போ தாங்க எனக்கு கண்டுபிடிச்சிருக்கேன், அதாவது இப்போ தான் நான் 1 வாரமோ இல்லை 1 மாதம் தான் நான் மூட்டுக்கு எனக்கு வீங்குது, நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன், அதற்கு இயற்கை சார்ந்து எப்படி வெளியேறலாம் அப்படின்ற டிப்ஸை பார்க்கலாம். ஜஸ்ட்டு மூட்டுக்கு வலி இருக்குது அப்படின்னா கம்பல்சரி செக்கு நல்லெண்ணெயை ரெகுலராக நைட்டு விரலில், உங்கள் விரல்களை தினமுமே மசாஜ் பண்ணிட்டு பாருங்கள். இது கை விரல் மட்டும் கிடையாது, கால் விரல். ஒரு சிலருக்கு இந்த மணிக்கட்டும் வீங்கும், ஒருத்தருக்கும் ஒரு சிலருக்கு ஒரே ஒரு விரல் மட்டும் வீங்கிருக்கும், ஒவ்வொருத்தர் உடம்புலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு முடக்குவாதம் வீங்கியிருக்கோ, ஜஸ்ட்டு நல்லெண்ணெயை நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய விரல்களில் எங்கே, இப்போ இந்த இடத்துலனா இங்கே நல்லா மசாஜ் ரெகுலராக இதை பண்ணிட்டு வரணும். இது இல்லாமல் ஒரு சிலருக்கு வீங்கியே இருக்கும், அவங்கெல்லாம் எற்கன் இலை, அந்த இலையை வெறும் தோசைக்கல்லில் லைட்டாக சூடு பண்ணுங்க. அந்த தோசைக்கல்லில் அந்த எற்கன் இலையை வச்சு அந்த விரலை வைத்தாலே போதுமானது. இது இல்லாமல் தினமுமே இரவு மற்றும் காலை 2 வேளையும் உங்களுக்கு எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்த அப்படி அசைக்காமல் வைக்கிறத விட நல்லா அதற்கு எக்ஸசைஸ் கொடுத்துக்கிட்டே வாங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு, உங்களுக்கு லைட்டாக இவ்வளோ தான் முடியுதா பொறுமையாக பண்ணுங்கள். ஒரு சிலர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வருது, அந்த அளவுக்கு பண்ணுங்கள். ஏன்னா ஆக்ரோஷமாக நான் இன்றைக்கே சரியாயிடணும்னு பண்ணிங்கன்னா வீக்கம் அதிகமாக்கி விட்டுரும். ஏன்னா நம்மளுக்கு அங்கே கிட்னி பலவீனமாக இருக்குது. கொஞ்சமாக எனர்ஜி கொடுங்க. இது இல்லாமல் சிறுநீரகத்துக்கு பலம் கொடுக்குற மாதிரி உணவுகள் எடுத்துக்கிட்டே வாங்க. அதாவது சாத்துக்குடி, நீர் பழங்கள், மெயினாக நீர் காய்கறிகளான புடலங்காய், சொரக்காய், பீர்க்கங்காய், இதெல்லாம் உணவில் அன்றாடம் எடுத்துக்கிட்டே வரணும். இது இல்லாமல் நைட்டு படுக்கும்போது கொஞ்சம் டப்பில் சுடுதண்ணியில் உட்காந்துட்டு படுக்கணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய கிட்னி பலம் அடைய ஆரம்பிக்கும். இதை பற்றி நான் விரிவான விளக்கம் எல்லாமே எல்லா விலியத்திலும் இந்த சிறுநீரகத்தை பற்றி தெளிவாக கொடுத்துக்கிட்டே வரேன். பாகம் 1, பாகம் 2, இதெல்லாம் நீங்கள் போய் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் புரிதல் வர ஆரம்பிக்கும். ஸோ சிறுநீரகம் பலவீனமாக இருந்ததுன்னா உங்களுடைய பற்கள், மஞ்சைகள் இதெல்லாம் பலவீனமாக ஆரம்பிக்கும். இன்னும் மேலும் சிறுநீரகம் பலவீனமாக இருந்ததுதான் நம்மளுடைய எலும்புக்குள்ளே இருக்க மஞ்சைகளும் கம்மியாக ஆரம்பிக்குது. அதனால தான்
வயதானவங்களுக்கு சிறுநீரக ரொம்ப பலவீனம் ஆக ஆரம்பிக்குதுன்னா அவங்களோட காலை நீட்டவே முடியல அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம சிறுநீரகம் பலவீனமாக இருக்குன்னு நம்ம உடம்பு நம்மகிட்ட பேசிட்டே இதில் இருக்க கிடைக்கிற சிறுநீரக சாறு தான் நம்மளுடைய எலும்பு மஞ்சைகளுக்குள்ள இந்த எண்ணெய் பசைன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த சிறுநீரக சாறு தான். ஒரு சிலர் ரொம்ப மெயினாக அந்த வயசானவங்களுக்குலாம் சொல்லுவாங்க, எனக்கு முட்டி ரொம்ப வலிக்குது, உள்ள எலும்பே தேஞ்சு போச்சு, உள்ள வந்து அந்த எண்ணெய் பசியே இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு. அப்போனா அவங்களுக்கு அந்த சிறுநீரக சாறின் அடர்த்தித்தன்மை ரொம்ப கம்மியாக இருக்குது. சரி வயசாயிடுச்சு, ஓகே தன்மை கம்மியாயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் சின்ன பசங்க ஒரு 20 வயசு 30 வயசுனால நடக்க முடியல, முட்டி வலிக்குது, கால் வலிக்குது. அப்போ சிறுநீரக சாறு அந்த அளவுக்கு பலவீனமாக இருக்குது. ஏன்னா சிறுநீரக சாறு எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அவங்களுடைய எலும்பு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த எலும்பு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னா, ஒரு கான்கிரீட் நம்ம வீடு கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிமெண்ட்டை நம்ம கலவை பண்ணியிருப்போம். அந்த சிமெண்ட் கலவையை தண்ணியில் கலந்து நீங்கள் வச்சுட்டீங்க, ஒரு மறுநாள் நீங்கள் அதை இடிச்சிங்கன்னா இடிக்கிறதுக்கு கம்பல்சரி நல்லா பயங்கர ஸ்ட்ரென்த்து கொடுத்து உடைக்கணும். சிமெண்ட் கலவையை விட 5 மடங்கு ஸ்ட்ராங் ஆனது நம்மளுடைய எலும்பு. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் நான் வலிக்கு விழுந்துட்டேன், எலும்பு உடஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல அந்த கப்பு விலகிடுச்சுன்னா அது ஓகே, ஏன்னா அந்த இடத்துல அந்த ஃபிக்ஸேஷன் வந்து நவுந்திருக்கும். ஆனால் எலும்பே உடையுது, இந்த இடத்துல எனக்கு கிராக் வந்துடுச்சு, இங்கே எனக்கு கிராக் ஆயிடுச்சு, இங்கே கிராக் ஆயிடுச்சுன்னா அப்போ இந்த எலும்பு அந்த அளவுக்கு பலவீனமாக இருக்குன்னா நம்மளுடைய கிட்னி சாறு ரொம்ப பலவீனமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அவங்கெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் பண்ணவே வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் அந்த எலும்பு உடஞ்சி போச்சுன்னு எலும்புக்கு சத்து உள்ளதை கொடுக்கறத விட அந்த கிட்னிக்கு தேவையான உணவுச்சாரை பர்ஃபெக்டாக கொடுக்கும்போது, ஏன்னா பாலியல் சாரை நம்மளால மாற்ற முடியாது, ஆனால் அந்த உணவுச்சாரை நீங்கள் பர்ஃபெக்டாக உணவு நல்ல விஷயங்களை சாப்பிடும்போது அந்த கிட்னி சாறு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆரோக்கியமாக தான் மாற ஆரம்பிக்கும். நம்ம உடம்புல ரத்தம் இருக்கணும். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரத்த சோகை, நான் எவ்வளோ மருந்து மாத்திரை சாப்பிட்றேன், இல்லை ட்ரிப்ஸ் கூட ஏற்றிட்டு வந்துட்டேன், இல்லை அதற்கான காய்கறி சாப்பிட்டாமல் என் உடம்புல வந்து ரத்தமே ஏற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சிறுநீரக சாறு நல்லா இருக்குது, நல்லா அடர்த்தியாக சூப்பராக இருக்குது அப்படின்னா அவங்களுடைய எலும்பு மஞ்சைகளும் ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். ஏன்னா நம்ம உடம்புல இருக்க ரத்தம் எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா எலும்பு மஞ்சையில தான் உருவாகி வருது. எலும்பு மஞ்சை ப்ளஸ் நம்மளுடைய விழா எலும்பு மண்ணீரல் பகுதியில் தான் ரத்த ஓட்டமே ரத்தமே உற்பத்தி ஆகும். ஸோ நம்மளுடைய சிறுநீரக சாறு நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்னா அந்த எலும்பு மஞ்சையில் இருக்க அடர்த்தியும் அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது ரத்தம் சூப்பராக உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ அளவுக்கு அதிகமாக ரத்தம் உற்பத்தி ஆகும்பொழுது உடம்பு அதை கழிவு, அதாவது சிறுநீரகம் தான் கழிவை வெளியேற்றுற பகுதி, இதை கழிவுன்னு வெளியேற்றாது, அதை கல்லீரலுக்கு அனுப்பிச்சி விட்டுரும். அப்போ கல்லீரல் அந்த ரத்தத்தை சேமித்து வைக்கும். நம்ம உடம்பு எப்போவுமே ஆரோக்கியமாக பொலிவாக ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்போவுமே ஒரு மைண்டு ஃப்ரெஷ்ஷாக, ஒரு ஸ்ட்ரெஸ்னஸே இல்லாமல் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கும். ஒருவேளை இந்த சிறுநீரகம் வந்து சரியா அதை சேமித்து வைக்காம அல்லது கல்லீரல் சேமிக்க வைக்கல அப்படின்னா, ரத்தம் போதுமான அளவு இருக்கணும் அப்படின்னா இந்த சிறுநீரகம் மற்றும் கல்லீரலும் ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் நம்ம உடம்புல ரத்தம் தேவையான அளவு இருந்துகிட்டே இருக்கும். அப்ப ரத்த சோகையா இருக்கட்டும், இல்லை என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் உடம்புல ரத்தம் குறைவு இருந்துகிட்டே இருக்கும். அதற்கு முக்கிய காரணம் இந்த 2 உறுப்புகளை நீங்க சரி பண்ணாலே போதுமானது. நன்றி.